நூல்கோல் வச்சு சாம்பார் கூட்டுன்னு யூஸ்வலாக பண்ணாமல் ஒரு ஒன் பாட் குருமா ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 20 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியாக பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, இடியாப்பம், பரோட்டா, ஏன் சாதத்தோடையும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த குருமாக்கு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். 1/4 கப் துருவன தேங்காய், 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 5 முந்திரியும் 1 டீஸ்பூன் கசகசாவும் நான் சுடு தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் 1 கரண்டி எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, 2 வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ண 2 நூல்கோலை நான் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் வதங்கினதும் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு அரைச்ச தேங்காய் பேஸ்ட் கூட 2 கப் தண்ணி ஊற்றி 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மிளகாய் தூள், கரம் மசாலான்னு தனியாக சேர்க்க வேண்டாம். 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா 1 கப் சுடு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே பர்ஃபெக்டாக இருக்கும். கடைசியாக கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருந்து நிறைய அப்ரிசியேஷன் இந்த ரெசிபிக்காக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ட்ரை பண்ணும்போது மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?